So guys, the hottest wrestler in the world, MJF is back. ஆமாம் காய்ஸ், இன்றைக்கு என்ன வச்சு பார்த்தீங்கன்னா பில் ஆஸ்பிரே வந்து ராடர் சாக்கை தோக்கடிச்சு இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் சாண்டஸ் பிளேயர் கிங்டம்லாம் வருது. சும்மா ஆடம் கோல் வராரு. ஸோ ஆடம் கோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவர் வந்து அவர் ப்ரோமோ விடுறாரு. எப்படி அவருக்கு வந்து அந்த ரெக்கவரி பற்றிலாம் சொல்லிட்டு நான் தான் டேபிள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீடியோ இது வருது. பார்த்தா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த எம்ஜிஎஃபோட அந்த ஆடம் கோல் அந்த ஃபோட்டோலாம் வருது. ஃபோட்டோலாம் வந்து பார்த்தோன்னே ஆடியன்ஸ் தெரிஞ்சு போச்சு, காலி வந்துட்டாண்டா தலைவர்னு. ஸோ இதெல்லாம் வருது, ஆடியன்ஸ் சைலண்டாகிறாங்க, எம்ஜிஎஃப்னு கத்துறாங்க. ஆடம் கோல் ஷாக் ஆகிடுறாரு. மியூசிக் அடிக்குது காய்ஸ், எம்ஜிஎஃப் டனன் மாசா வராரு எம்ஜிஎஃப். அதுவும் பார்த்தீங்கன்னா ஐகானிக் அவர் போட்டிருக்க ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் வந்து அவர் ஐகானிக் ரிட்டன் டபிள்யூக்கு வந்தபோது 2000 வந்தபோது அந்த இதே ஜாக்கெட்டை போட்டவர் வந்திருக்காரு ட்ரிபிள் எம்ஜிஎஃப். எம்ஜிஎஃப் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே டபுள் மாஸ்க் இருக்குது, அவர் டபுள் மாஸ்க் தூக்கி போடுறாரு. ஆடம் கோல் ஷாக் ஆகிடுறாரு. ஆனால் கடைசியில் எம்ஜிஎஃப் வந்து ஆடம் கோலில் கட்டி பிடிக்கிறாரு. ஓகே, ஆடம் கோல் வந்து ரைட்டு ஓகே ஒன்றும் பண்ண மாட்டான்னு நினச்சா ஆடம் கோலோட ரெண்டு பால்ஸ்லேயே பற்றி லோ விட்டுறாரு எம்ஜிஎஃப். ஆடியன்ஸாக திருக்கிறாங்க. செம்ம ஒரு வேறு லெவல் ஒரு ஃபீலிங் எம்ஜிஎஃப் வந்தோடனே. எம்ஜிஎஃப் அப்புறம் வந்து டெவில் மாஸ்கை தூக்கி போட்டு அவர் சொல்கிறாரு ஆடமை வச்சுட்டு, நீங்கள் வந்து நான் வந்துட்டேன்டா திரும்பியுங்கிறாரு. ஸோ அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஆடம் கோல் உனக்கு எனக்கு ஒரு பெரிய லெவலுக்கு நியூ ஜப்பானும் தேவையில்லை, வின்ஸ் மெக்மேனும் தேவையில்லைங்கிறாரு. நான் பெரிய ஆளுக்கு நான் என்ன போகணும், உழைச்சி வந்திருக்கேன், ஐ பெட் ஆன் மை செல்ஃபுங்கிறாரு. ஐ பெட் ஆன் மை செல்ஃபு மட்டும் இல்லாமல் ஐஸ் அவர் டபிள்யூடிக்கு போக போகிறாரெல்லாம் ரூமெல்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள் வைக்கிற மாதிரி அவர் டேட்டு போட்டிருக்காரு. ஐ பெட் ஆன் மை செல்ஃப்னு போட்டு ஒரு AEW லோகோவையும் வேற போட்டிருக்காரு. அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு த டெபிள் இஸ் பேக்குங்கிறாரு. நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்கிறாரு. இந்த ஷோ எப்படி இந்த கம்பெனி திரும்பி நிறுத்த போகிறேங்கிறது வந்து அவர் பேச்சில் தெரியுதா. அவர் வந்துட்டார், ரேட்டிங்ஸில் எங்கேயோ போகுது, ஆடியன்ஸில் எங்கேயோ வர போகிறாங்க, அது மட்டும் ஷோர். வரும் வாரங்களில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் எம்ஜிஎஃப் மறுபடியும் அவர் டாக் ஆஃப் த டவுனாக ஆக போகிறாரு, அது மட்டும் தெரியுது. அது கூட சொல்கிறாரு நான் தான் உல்ஃப் அப்படிங்கிறாரு. நான் அந்த டபுள் இப்போ வந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ண போகிறேன்டா, எல்லாத்தையும் தாக்க போகிறேன்டா அப்படிங்கிறாரு. எம்ஜிஎஃப் மறுபடியும் வந்துட்டார் காசி AEWக்கு. எம்ஜிஎஃப் ஆடம் கோலோட ஃபியூடு திறக்க போகுது. ஆடம் கோல் மட்டும் விளாட ஆரம்பிச்சிட்டாருன்னா போதும், வேறு மாதிரி இருக்கும். செம்ம மூமெண்ட்டு, செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நானே. ஸோ நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? எம்ஜிஎஃப் என்ன சொல்ல போகிறாரு வரும் வாரங்களில்? எம்ஜிஎஃப் வந்தது உங்களுக்கு ஹாப்பியா?